இன்றைய தினம் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகிய நான் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். இதுவரைக்கும் திருச்சி கிழக்கு மும்முனை போட்டியில் இருந்தது. இப்போ 4 முனை போட்டியாக மாறிடுச்சு. நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் திருச்சி கிழக்கில் போட்டியிடுறதா சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை ஏதாவது பாதிப்பு? இல்லை, மக்களோட தேவைகள் இன்னும் பூர்த்தி ஆகாமல் இருக்குது. இங்கே யார் வெற்றி பெற்றாலும் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றுக்கிறாங்களே தவிர மக்களோட தேவை வெற்றி பெறாமல் மக்கள் தோற்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் பிரச்சாரத்துக்கு தொடர்ச்சியாக இப்போ போயிட்டுருக்குறோம். கடந்த 1 மாத காலமாக களத்தில் நிற்கிறோம். மக்கள் அவங்களோட தேவைகளை யார் தீர்த்து வைப்பாங்களோ அவங்களுக்கு தான் இம்முறை வாக்கு செலுத்தணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நாங்கள் போகும்போதே எங்ககிட்டயே அவ்வளோ விவரமாக கேள்வி கேட்குறாங்க. இந்த தடவை மக்களை ஈஸியாக ஏமாற்றி முன்பு போல் 1000 ரூபா பணம் கொடுத்து 2000 ரூபா பணம் கொடுத்து ஈஸியாக அவங்க வாக்கை பறிச்சுட்டு போகிற நிலை இன்றைக்கி இல்லை. அப்படி அவங்க காசு கொடுத்தாலுமே வாங்கினாலுமே அவங்க இந்த தடவை அவங்க தேவையை யார் பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு தான் வாக்கு செலுத்துவாங்க. எங்களுக்கு வாக்கு செலுத்துகிறதா எல்லா பகுதியிலையும் மக்கள் பேராதரவு தராங்க. இப்போது திருச்சி கிழக்கை பொறுத்தவரைக்கும் குடிநீர் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த குடிநீர் பிரச்சனைக்கு நீங்கள் எதுவும் தீர்வு வச்சுருக்கீங்க? ஆமாம், இப்போ இந்த திருச்சி மாநகரம் முழுக்கவுமே பார்த்திங்கன்னா தண்ணி காவேரி கரையை ஒட்டி இருக்கிற தொகுதி இது. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே குடிநீர் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. வர்ற குடிநீரும் பார்த்திங்கன்னா சுத்தம் இல்லாமல் அசுத்தமாக வருது. சங்கிலியாண்டபுரம், காஜாப்பேட்டை பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வரதெல்லாம் துர்நாற்றம் வீசுது. அடிக்கடி இது நடக்குது. அப்போ அதை சரியாக பராமரிக்கவும் மாட்டேங்கிறாங்க. தண்ணியும் வர்றதில்லை. அப்போ இதெல்லாம் முறையாக பராமரிக்கணுங்கிற திட்டத்தை முன் வச்சு தான் நாங்கள் பரப்புரை செய்கிறோம். அதுக்கு உறுதியாக தீர்வு எங்களால் கொண்டு வர முடியும். திருச்சி கிழக்கு மக்களுக்காக நீங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கோம்? நாங்கள் அடிப்படை தேவைகளை முதல்ல பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறோம். 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சுமே கவுன்சிலர் இருக்காங்க, மாமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, மேயர் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இங்கேயே அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் இருந்துமே இந்த தொகுதியில் நீங்கள் சாலை வசதி எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள். அங்கங்கே வெட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. சாலை சரியாக இல்லாமல் இருக்குது. சாக்கடை நீங்கள் போங்க, ஏதாவது ஒரு சாக்கடை மூடி இருக்குதான்னு பாருங்கள். மக்கள் அதிகமாக இருக்கிற தெருக்களில் எல்லா சாக்கடையுமே திறந்து தான் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்க போய் தவறி விழுந்துடுறாங்க. நாங்கள் உள்ள தாய்மார்கள் அவ்வளோ வருத்தப்படுறாங்க. மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையுமே இது சம்மந்தமாக கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. யாருமே இதை சரி செய்யலை. அப்போ இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை முதல்ல சரி செய்யணும்னு நினைக்கிறோம். கல்லூரி இருக்குது, ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது, இதுக்கு நடுவில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. இதை மாதிரி நகரம் எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் கடை இருக்குது. அவன் எல்லாம் பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் குடிச்சிட்டு அரை நிர்வாணமாக படுத்து கிடக்கிறாங்க. இப்போ அந்த சைடில் மகளிர் நடமாட முடியல. சின்ன சின்ன குழந்தைங்கள் அதை பார்த்துட்டு சகிக்க முடியாமல் கடந்து சென்றுட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் போதை புழக்கம், எங்கே பார்த்தாலும் கஞ்சா புழக்கம். இதனால் குற்ற சம்பவம் அதிகமாகுது. எங்கே பார்த்தாலும் திருட்டு, கொள்ளை இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் முதல்ல இதை தான் அடிப்படையில் சரி செய்யணும். அதை விட்டுட்டு 1000 ரூபா தரேன் 2000 ரூபா தரேன்னா அது யார் வேணாலும் செய்யலாம். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை விட்டுவிட்டு 1000 ரூபா தரேன் 2000 ரூபா தரேன்னா அது எந்த தனியார் ஒரு நிறுவனமோ தனியார் தொண்டு நிறுவனமோ கூட செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது, 500 ரூபா கொடுக்குறது. ஆனால் அரசு செய்ய வேண்டிய வேலைகளை இதெல்லாம் நான் இப்போ பட்டியலிட்டிருக்கிற இந்த வேலைகளை ஒரு தனியாரால் செய்ய முடியுமா? அப்போ அரசு நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலையை மறந்துட்டு இதெல்லாம் மக்கள்கிட்ட வாக்கை பறிக்கிறதுக்காக போலி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் இந்த போலி வாக்குறுதியெல்லாம் நாங்கள் கொடுக்க தயாராக இல்லை. 1000 ரூபா கொடுப்போம், 2000 ரூபா கொடுக்குறோம், அதெல்லாம் எங்கள் திட்டமே கிடையாது. இந்த அடிப்படை தேவைகளை சரி செய்வோம். இலவசமாக எல்லாருக்குமே தூய குடிநீர் சுத்திகரிப்பு மையம் திருச்சி கிழக்குக்குன்னு பல இடங்களில் அமைச்சு மக்களுக்கு தூய குடிநீர் இலவசமாக வழங்குவோம். கல்வி தரத்தை உயர்த்துவோம். இங்கே உள்ள தொகுதியில் உள்ள கல்விக்கூடங்கள் எல்லாமே சிதிலமடைஞ்சு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. டாய்லெட் போய் பாருங்கள். ஸ்கூலில் 600 பேர் 1000 பேர் ஸ்ட்ரென்த் உள்ள ஸ்கூலில் வெறும் 10 கழிவறை இருக்குது. அந்த கழிவறையுமே சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அதெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறோம். சும்மா இந்த மாதிரி இருக்கிற பட்ஜெட்டெல்லாம் இலவசம் தரேன், கடனை வாங்கி எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு மக்களோட அடிப்படை தேவைகள் சரி செய்யாமல் இருக்கிறதுனால அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். இதுதான் எங்களோட வாக்குறுதி. அதே மாதிரி 4 முனை போட்டிங்கிறத நாங்கள் ஏற்கலை. திராவிட கட்சிகளை ஒட்டி தான் இப்போ இருக்கிற விஜயும் களமாடுறாரு. அவரும் அவங்க வழியிலே தான் வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்கிறாரு. அவங்க 2000 கொடுக்குறாங்கன்னா இவர் 2500 கொடுக்குறேங்கிறாரு. அது இல்லாமல் மக்களை எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ வாக்குறுதிகளை கொடுக்குறாரு. அப்போ அவங்க 3 பேருமே திமுக, அதிமுக, தாவேகா 3மே ஒரு அணியாக இருக்கிறாங்க.
தமிழ் தேசியம் மக்களை ஏமாற்றாமல் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்யணும்னு சொல்கிற தமிழ் தேசிய அமைப்பில் நாங்கள் நாம் தமிழர் கட்சி தனியாக இருக்கிறோம். ஸோ நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் திராவிடம், இதுதான் இப்போதைக்கு இருக்கிற போட்டி. தமிழ் தேசியம் versus தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம் தான்.